ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இப்போது என்எம்சியிலேருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் 30th ஏப்ரல் 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் இமிடியேட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் வந்ததுனாலும் நம்ம எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே மாதிரி நீட் 2024க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இதிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ண டேட்லேருந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அதனுடைய ப்ரியாரிட்டி சாய்ஸஸ் எல்லாம் கரெக்டான ஆர்டரில் போட வச்சு உங்களுக்கான எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஆர் பிடிஎஸ் சீட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட்டான காலேஜில் டே 1 நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸை நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை கேட்டு பெய்டு சர்வீஸில் சேர விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, இல்லைன்னா கவுன்சிலிங் அப்போ எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் வரும் அப்படின்னா அந்த டவுட்ஸுக்கு மட்டும் நீங்கள் பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கிட்டு உங்களுடைய மார்க்கை பூஸ்டப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது என்எம்சியில் இருந்து வந்திருக்கிற அந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டிஃபிகேஷன் தான் என்எம்சியிலேருந்து வந்திருக்கிற அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இது யாருக்கான நோட்டிஃபிகேஷன், இதனுடைய தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ரிகார்டிங். இப்போது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. எப்போ ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது 5th March 2024 9 AM ஆன்வர்ட்ஸ். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 8:45, அதாவது 5th March 2024 8:45 AM நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி உங்களுக்கு 9 AM ரீச் ஆயிரும். இதை எதுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன், ஆன்லைன் சப்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5th March, இன்றைக்கி 9 AM தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த தகவல் ஆன் டைமுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும். ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஜூன் 2024 துவங்க உள்ளது. அதற்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுற மாணவர்கள் இன்றிலிருந்து, அதாவது 5th March 2024 மார்னிங் 9 AM அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30th ஏப்ரல் 2024 till 6 PM வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் will not be processed and shall be summarily rejected. Thereafter the portal for applying applications shall be closed. அதாவது பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அதன் பிறகு போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. The requirement of the eligibility certificate may be confirmed by the referring to the public notice 11/12/2018, 5/4/2019 and 22/11/2023 from the NMC website. இதை பற்றின தகவல் NMC வெப்சைட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போது இதே என்எம்சியிலேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி செய்தித்தாள்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட் ஆகட்டும், இந்த தகவல் எனக்கு தேவையில்லைங்க சார் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். ஏன்னா நிறைய ஃபாரின் மெடிக்கல் படிச்சுட்டு வந்துட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த தகவல் மிக முக்கியமானதாக இருக்கலாம். அதனால் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது ஃபாரின் போயிட்டு
படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதே செய்தியை வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஓகேங்களா தமிழ் செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீட் 2024 நீட் யூஜி 2024க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னமும் சரியாக சொல்ல போனால் 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளுக்குள்ளே ஓகேங்களா இன்றைக்கி 5ஆம் தேதி 5 மார்ச் 2024 9th மார்ச் 2024க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் என்டிஏ கொடுத்துருக்கிற லாஸ்ட் டெட்லைன் அப்படிங்கிறது 9th மார்ச் தான். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வருமா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அப்டேட் வந்துடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நியூஸ் கிடைச்ச அடுத்த செகண்ட் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் டேட் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படின்னா இமிடியேட்டாக பப்ளிக் நோட்டீஸ் என்டிஏ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்மளுக்கு வேறு எந்த சோர்ஸில் கிடைச்சாலும் ஓகேங்களா, எந்த சோர்ஸில் எந்த தகவல் கிடைச்சாலும் உடனுக்குடன் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் விண்டோ 9th மார்ச்சுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிற தவறுகளை எந்தெந்த தவறுகளெல்லாம் திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அனெக்ஸர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக அதை பற்றின விவரங்களையும் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது அந்த தமிழில் இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை தமிழில் சொல்லுச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் அப்படின்ற பேரண்ட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கான தகவல் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். இப்போது இது வரைக்கும் நம்ம சொன்னதனுடைய தமிழாக்கம் தமிழ் செய்தித்தாளில் இருந்து எடுத்தது. வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்றோருக்கான தகுதி சான்று விண்ணப்ப பதிவம் தொடக்கம். ஓகேங்களா, இதுக்கான இறுதி நாள் என்ன அப்படின்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இன்றிலிருந்துன்னா உங்களுக்கு டேட் தெரியும், மார்ச் 5ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கடைசி நாள் ஏப்ரல் 30 மாலை 6 மணி வரை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யலாம். பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். கூடுதல் விவரங்களுக்கு என்எம்சி இணையதளத்தை அணுகவும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய 3 நாட்கள், அதாவது 4 நாட்கள் இருக்குது. அந்த 4 நாட்கள் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா இன்னமும் நான் வந்து நீட் 2024க்கு மே 5ஆம் தேதி நடக்கக்கூடிய நீட் 2024க்கு அப்ளை பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கான மிக மிக முக்கியமான நாள். அதனால் இமிடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டில் போயிட்டு சர்வர் ஒர்க் ஆகலை, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு அதாவது அந்த பயத்தோடு இருக்க வேண்டாம். ஓகேங்களா, டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டேட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி தான். இருந்தாலும் இப்போதைக்கு உங்கள் மைண்டில் மார்ச் 9ஆம் தேதி தான் இறுதி நாள், அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டப்போட பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒருவேளை டேட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். இல்லைன்னா இப்போதைக்கு மார்ச் 9ஆம் தேதிக்குள்ளே செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காக அவசரமாக செஞ்சு அதில் ஏதாவது தவறுகளை செஞ்சு வச்சிடாதீங்க. ஓகேங்களா, கரெக்ஷன் விண்டோ மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு ஓப்பன் ஆகுது அப்படின்னு என்டிஎன்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவல் நம்மளுக்கு கிடைச்ச உடனே இமீடியட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.